இங்க எவ்வளவு நாளா சாப்பிடுறீங்க? இங்க பிடிச்சிட்டு பேசணுமா? எவ்வளவு நாளா சாப்பிடுறீங்க? இது ரொம்ப நாளாக அந்த கடை தெரியும். இது வந்து சாப்பிட ஆரம்பிச்சதுலேருந்து இங்கே தான் வரேன் ரெகுலராகவே. உங்களுக்கு என்ன ஃபேவரட் ஐட்டம் இங்கே சாப்பிட்றது? இங்கே வந்து மீன் வறுவல் நல்லாயிருக்கும், ரசம் நல்லாயிருக்கும், ஓகே, மீன் குழம்பு எல்லாமே நல்லாயிருக்கும். எதுவுமே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, எல்லாமே நல்லாயிருக்கும். அருணாச்சலம் ஸ்ட்ரீட்டில் ஜெயின் பில்டிங் பக்கத்தில் இந்த சாப்பாடு வந்து சாம்பாரை பார்த்தே மயங்கிட்டு வந்து நின்றுட்டேன். நான் சாப்பிடலை, அதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும்னு தோணுச்சு. இவங்க எடுத்து ஊற்றுற சாம்பாரே பார்க்கல, காய்கறி தான் இருந்துச்சு. எப்படி உங்களால் இது கொடுக்க முடியல? இந்த பக்கத்தில் இந்த பெரியவர் சொன்னார், நான் இங்கே செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணுறேன், காசு இல்லைனா கூட எனக்கு வந்து. ஆமாம் சார், சாப்பாடு ஃப்ரீயாக எல்லாருக்கும் டெய்லி அன்னதானம் ஃப்ரீயாக தான் போடுறேன். நிறைய பேருக்கு 10-15 பேர் வருவாங்க, வயசானவங்க, ஊனமுட்டுறவங்க எல்லாருக்கும் சாப்பிட்டு வயிறார சோப்பாடு போடுவேன். மீன் கொடுப்பேன், முட்டை கொடுப்பேன். சாப்பிட்றது 65. ஆமாம், அன்லிமிட் எவ்வளோ சாப்பிட்லாம். அது என்ன நீங்கள் வந்து சொன்னீங்க, நாங்கள் வந்து வெஜ்ஜுக்கெல்லாம் தனியாக கரண்டி போட்டு. ஆமாம் இருக்குது, வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க, குவாலிட்டியாக இருக்கிறதுனால தான். பட் வந்து எக்ஸ்ட்ராடினரி அந்த சாம்பாரும் சரி ரசமும் சரி கேட்குறப்ப சாப்பாடு நல்லா இருக்கா? எப்படி இருக்கு சாப்பாடு? ஐயா அவங்களுக்கு சாப்பிட்டு பேசலாம். எந்த கடையிலும்